Hi everyone, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது What's in my diaper bag. நான் வந்து டைப்பர் பேக்ல என்னென்ன வச்சிருக்கேன், எப்படி வச்சிருக்கேன், இந்த பேக் வந்து எப்படி இருக்கும், இதுல என்னென்ன யூட்டிலிட்டி ஏரியாஸ் இருக்கு, எங்க இருந்து வாங்குனேன், இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோல இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சோ ரொம்ப லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். இந்த பேக் பாத்தீங்கன்னா நான் வந்து Amazonல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இது ஒரு யூனிசெக்ஸ் பேக். அதாவது மாம் டாட் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பெருசாகவும் யூட்டிலிட்டி பாக்கெட்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு பேக்கை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேக்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. லிங்க் எனக்கு வந்து அமேசானோடது கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பர்பஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். அதாவது வெளியில் ரொம்ப தூரம் போகணுன்னா மட்டும்தான் நான் இது வந்து எடுத்துகிட்டு போவேன். பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம்னா மால் அது மாதிரினா என்னோட சின்ன பேக் நான் என்னோட பேக் வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்னோட ஒரு பேக் பேக் இருக்கிறது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்க. மேலே வந்து நான் ஐகார்டில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த பேக்கில் தான் மோஸ்ட்லி வந்து நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவேன். புச்சுக்கு பால் மாவு, ஃப்ளாஸ்க் அது மாதிரி சின்ன சின்ன பொருள், 2 டைப்பர் அது மாதிரி. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம் இல்லை வேறு யாராவது வீட்டுக்கு போகிறோம் ஸ்டே பண்ணுறதுக்கு, அப்போ வந்து இந்த டைப்பர் பேக்கை நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புச்சுக்கோடு ஜாமான் தான் நிறையா இருக்கும். ஏன்னா அவளோட பேக் தனியாக நான் வந்து இருக்கணும், அவசரத்துக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட்டும் போட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது மோஸ்ட்லி வந்து ஃபில்டர் பண்ணி அவளோட ஜாமான் மட்டும்தான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து அவ்வளோவா எதுவும் இப்போ எடுக்கிறது கிடையாது. எடுக்கிற மாதிரி ஏதாவது லிப்ஸ்டிக் லைனர் அது மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் இதில் போட்டுக்கிறது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் டைப்பர் பேக்கில் நான் என்னென்ன கொண்டு போவேன் புச்சுக்குக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் மோஸ்ட்லி வந்து நான் என்னோடய டைப்பர் பேக்கில் கேரி பண்ணுறது. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து ஆட் பண்ணுவேனே தவிர இதிலேருந்து வந்து எதுவுமே குறைக்கவே மாட்டேன். இது எப்போவுமே என்னோடய டைப்பர் பேக்கில் கண்டிப்பாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறேன்னா. இது எல்லாமே பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டிஷ்யூ வச்சுருக்கேன், வெட் டிஷ்யூ வச்சுருக்கேன், டைப்பர் வச்சுருக்கேன். இதை தவிர வந்து ஃப்ளாஸ்க்கும் மில்க் பாட்டில் வச்சுருக்கேன். இதுதான் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா புச்சுக்கு ஒரு செட் க்ளோத்ஸ் வச்சுருக்கேன், ஒரு பேண்ட் வச்சுருக்கேன், டாப் வச்சுருக்கேன், ஒரு சாக்ஸ் செட் வச்சுருக்கேன். அதை தவிர பால்மாவு வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் பாட்டிலில் தான் கொஞ்சம் பால்மாவு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரும் ஒரு ஸ்பூனும் வச்சுருக்கேன். ஏதாவது ஊட்டணும் அல்லது அந்த கண்டெய்னரில் வந்து ஏதாவது பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேரி பண்ணிக்குவேன். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் தான் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் வாட்டர் வச்சுருக்கேன், இருமல் மருந்து வச்சுருக்கேன் புச்சுக்கோக்கு, க்ரோசின், டமி ரோலான். இதை தவிர வந்து டைப்பர் ரேஷ் க்ரீம் வச்சுருக்கேன், சானிடைசர் வச்சுருக்கேன். இதுதான் பேசிக்காக வந்து நான் எடுத்துகிட்டு போகிற மெடிசன். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூட்டிலிட்டி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்னென்ன பாக்கெட்ஸ் இருக்குது, எப்படி இந்த பேக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் தான். இங்கே மேலே ஒரு ஃப்ளாப்பில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து பேசிக்காக வந்து டிக் டேக் அது மாதிரி அவசரமாக எடுக்கிற பொருள், மெட்ஸ் ஏதாவது உடனே வேணும்னா அந்த மாதிரி பொருள் எடுத்துக்குவேன். 2-3 சேஃப்டி பின்னும் வச்சுருப்பேன் இதுக்குள்ளே. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப குட்டியான பாக்கெட் தான், ஏதாவது அவசரமாக எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய ஜிப் இருக்கும். இதுக்குள்ளே நான் வந்து அப்புறம் காட்டுறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் தான். இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்சுலேட்டட் பாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இன்சுலேட்டட் பாக்கெட் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் பால் பாட்டில் வந்து கலந்துட்டு சூடாக வச்சிங்கன்னா அப்படியே சூடாகவே இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஃப்ளாஸ்க் வைக்க முடியாது, ஏன்னா வந்து ஹைட் வந்து அவ்வளோவா பத்தாது ஆப்வியஸ்லி. பாட்டிலில் வந்து பால் கலந்துட்டு இதுக்குள்ளே பேபி வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து சூடாகவே இருக்கும். இன்சுலேட்டட் பாக்கெட் இது. 3லேயுமே இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த மெஷ்ஷில் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது ஹேங்கி இல்லை பிப் அது மாதிரி ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயும் நீங்கள் தாராளமாக ஜாமான் வச்சுக்கலாம். இது வச்சதுக்கப்புறம் தேர்ட் பாக்கெட் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு இன்னொரு ஜிப் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டிக்கு. இங்கேயும் நீங்கள் பேசிக்காக வந்து உங்களுக்கு தேவையான பொருள் கூட இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான டிஷ்யூஸ், ஹேங்கி அது மாதிரி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ இதுதான் இதுக்குள்ளே வந்து இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்க பாக்கெட்ஸ். இப்போ வந்து நம்ம சைட் பாக்கெட்ஸ் பார்ப்போம்.
ஒரு சைட் பாக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் கொஞ்சம் ஸ்லிட் இருக்க மாதிரி இருக்கும். எதுக்குன்னா டிஷ்யூ பேக் வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சோம்னா ஈஸிலி வந்து இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி எடுத்துக்க மாதிரி. ஸோ அதுக்கு தான் இந்த பாக்கெட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கவர்ட் பாக்கெட் தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து உங்களோட ஃப்ளாஸ்க் அது மாதிரி வந்து ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் வந்து நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கிடையாது. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட ரப்பர்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா. ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைப்பர் பேக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்து வாங்கினது மெயினாக வந்து யூனிசெக்ஸ் பேக்காக, அதாவது அவங்க அப்பாவும் போட்டுக்கிற மாதிரி நானும் போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா கலர் காம்பினேஷனும் அது மாதிரி இருக்கணும். வெறும் கேர்லியாக இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் மேபி. அதனால தான் நான் இந்த மாதிரி பேக் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த கலர் இதோட பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் வச்சுக்கிறதுக்கும் ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வந்து நம்ம வந்து பேபி மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு வேளை டைப்பர் சேஞ்ச் பண்ணோம், நம்ம எங்கேயாவது போகிறோம் வந்து கீழே வைக்க முடியல பேபின்னா இதுக்குள்ளே வந்து டைப்பர் மேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயினான ஜிப் பார்த்தீங்கன்னா இது தான். இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மெஷ் ஜிப் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷ் ஜிப்பில் வந்து எனக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். கிளிப்ஸு, லிப்ஸ்டிக், லைனர் அது மாதிரி எதாவது வச்சுருக்கேன் அவசரம்னா. ஏன்னா நான் வந்து தனியாக பேக் கேரி பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பேபியும் கேரி பண்ணணும், பேக்கையும் கேரி பண்ணணுன்னு. அதனால் என்னோட கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் வந்து இதிலே இந்த யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்களே எக்ஸ்ட்ரா ஜிப்ஸ்னால் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து கீழே ஃபுல்லாக டைப்பர் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டதுனால கம்மியாக இருக்குது. இல்லாட்டினா இது ஃபுல்லாக அடுக்கிடுவேன். மோஸ்ட்லி வந்து சூட் கேஸில் வச்சு வைக்கிற டைப்பரை விட இதுக்குள்ளே வைக்கிறது தான் அதிகம். எவ்வளோ டைப்பர் வச்சுருக்கோங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ யூஸ் ஆகுங்கிறது. அதனால் வந்து நான் எக்ஸஸாகவே வச்சுருப்பேன். இந்த பாக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா யூட்டிலிட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ஸ் இருக்குது 2 சைடும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன வைப்பேன்னா மோஸ்ட்லி நான் காமிச்சிருந்த மாதிரி மெடிசின்ஸ் வைப்பேன் இந்த சைடு. ஏன்னா வந்து சூட் கேஸில் வச்சு அது லீக் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதோடு வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணையில் ஒரு வேளை பேபி சிக்காச்சுன்னா உடனே எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த சைடு 2ம் வந்து நான் வந்து மெடிசின்ஸ் வச்சுருப்பேன். குரோசின், இரும மருந்து அது மாதிரி. இதை வந்து நான் இது வரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் இதையும் வந்து நீங்கள் டிஷ்யூ அது மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இங்கே டைப்பரை டிஸ்போஸ் பண்ணியில் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஏதாவது வேணும்னா அதை கூட நீங்கள் இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் சொன்னேன் இல்லையா பேபியை படுக்க போடுறதுக்கு வந்து இங்கே இதிலே ஒரு மேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த மேட் தான் இது, பேபி மேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நல்ல பெருசு. இதில் படுக்க போட்டு வந்து நீங்கள் டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நல்லாவே யூஸ் ஆகும். இது தரையிலலாம் போட்டிங்கன்னா நல்ல வந்து கோல்டெல்லாம் இருக்காது, நல்ல வார்மாக இருக்கும். இது நீங்கள் இது மேலே ஒரு அதோட பேபியோட டவல் ஒன்று விரிச்சிட்டு இதில் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா நம்ம வந்து எங்கேயாவது போனோம்னா கீழே வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது, அதுவும் இந்த கரண்ட் கோவிட் சுச்சுவேஷனில் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இது வந்து ஒரு லைஃப் சேவர் மாதிரி. உங்கள் பேபி வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக டைப்பர் சேஞ்ச் பண்ணலாம். இந்த பாக்கெட்டுக்குள்ளே வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நான் ஆல்ரெடி வச்சு பார்த்துருக்கேன். நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். இது வச்சுருக்கிறதுனால ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் நினைக்க வேணாம், நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். இந்த பேக்கோட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சாலும் வைக்கலைனாலும் இந்த பேக் வந்து அப்படியே வந்து ஸ்டிஃபாகவே நிற்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கீழே வந்து விழுகாது. நம்ம எதுவும் காலியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து அவ்வளோவா எந்த பொருளும் வைக்கல இருந்தாலும் அப்படியே ஸ்டிஃபாகவே நிற்கும் இந்த பேக்கு. இந்த ஃப்ளாப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ தட் யூ கேன் ஹோல்ட் இட் நைஸ்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட்டு இதில் வந்து பெல்ட் வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட பேபி ஸ்ட்ரோலர் இருக்கும் இல்லையா அதில் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இது கூட பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹுக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரண்ட்லி என்கிட்ட அது இல்லை. இந்த ஹுக்ஸில் மாட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரோலரில் வந்து இதை வந்து தொங்க விட்டுக்கலாம் போகையில் பேபியை வச்சுக்கிட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து இது போடுறது இந்த ஸ்ட்ராப்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஜிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக அது மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதுலேயே ஒரு மெஷ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பேபியோட வந்து ஸ்வேடெல்லாம் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே, அல்லது அதுக்கு வேண்டிய டவல் வச்சுக்கலாம். இப்படி பரப்பி நீங்கள் வச்சிங்கன்னா போடையில் கூட உங்களுக்கு குத்தாது. ஆர் எல்ஸ் நீங்கள் இதில் வந்து
டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்லாவே பெரிய பாக்கெட் தான். நான் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி புச்சுக்கோட எக்ஸ்ட்ரா க்ளோதிங் ஏதாவது இருந்தால் இதுக்குள்ளே வச்சுக்குவேன், அவசரமாக எடுக்கணும் அப்படின்னா. அதோட வந்து 2 டைப்பரும் இதுக்குள்ளே வச்சுக்குவேன். ஸோ இதுதான் இந்த டைப்பர் பேக். ஜிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல குவாலிட்டி. நான் வந்து இதை வந்து இப்போ 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ஓடிட்டுருக்கு. லாங் ட்ராவல்க்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேருமே போட்டுக்கலாம். மாம் அண்ட் டேட் 2 பேருமே போட்டுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்மளோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் இதில் வந்து நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின் த ஃபேமிலி. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வேணும் 1000 ஆகிறதுக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட என்னோட வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன், நிறைய ரெமெடிஸ் போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி பாருங்கள் தில்லி வாலி மദ്രാസன். உங்களுக்கு வந்து அதில் நிறைய ரெமெடிஸ் கிடைக்கும். அதோட ஸ்கின் கேரும் நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching.